ஹலோ எவ்ரிஒன். ஸோ வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் தமிழ் எப்படி படிக்கிறது, ஸோ எந்த டாபிக்ஸ்லாம் வெளியில் போய் படிக்கணும், ஸோ எந்த டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்கே போதும், ஸோ அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதே போல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4, அதாவது 2025 குரூப் 4. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2024 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வேறு, 2025 நம்ம எழுதின எக்ஸாமோட சிலபஸ் வேறு, சரிங்களா? ஸோ 2024 குரூப் 4ல் மோஸ்ட் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ வெளியில் போகல. அப்படியே வெளியில் போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று சிறப்பு தமிழ் போயிருப்பாங்க, அப்படின்னா நம்மளோட ஓல்டு புக்ஸ் போயிருப்பாங்க, அதெல்லாம் வேறு எடிஷன் புக்லேருந்து எடுத்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வெளியிலலாம் எங்கேயும் போகல, சரிங்களா? ஆனால் 2025 குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 50% கொஷினுக்கு மேலே வெளியில் தான் போய் எடுத்தாங்க, சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஸோ அதில் இருக்கிற சிலபஸ்க்கும் இதில் இருக்கிற சிலபஸும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இவங்க எடுக்கிற கொஷினோட தரம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது, சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் எக்ஸாம் எழுத வரவங்களோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாகிட்டே இருக்குது. வேக்கன்சி பார்த்தோன்னா இருக்கிறது கம்மியாகிட்டே இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் எப்படி வேலைக்கு ஆள் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய கொஷின்ஸ் வந்து டஃப் வைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் ரீசன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே பார்த்தோன்னா டிஎன்பிசி அவங்களோட கொஷினோட பேட்டர்னை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. கொஷினோட தரத்தையும் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 2026 குரூப் 4க்கு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அப்படின்றது பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா இல்லாமலே இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷனை பார்த்தா டிஎன்பிசி 2025 நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே அவங்க சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ 2024க்கும் 2025க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சிலபஸ் வேறு, அது மட்டும் இல்லாமல் பேட்டர்ன் வேறு. ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் மட்டும் தான் மாற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து ஜிஎஸுமே மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் ஜிஎஸும் பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் வந்து டெப்த்தாக படிக்கணும், சரிங்களா? ஸோ நான் வந்து தமிழ் மட்டும் இப்போ சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து தமிழ் மட்டும் இம்பார்ட்டண்டான டாப்பிக்லாம் எங்கெல்லாம் வெளில போயிட்டு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் வெளியில் போயிட்டு படிக்கணும், ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கே போதும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் போகணும். ஸோ நம்ம வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சில டாபிக்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் படித்தா போதும். ஃபஸ்ட்லாம் நம்ம வந்து ஸ்கூல் புக்கை வந்து எல்லாத்தையுமே படிப்போம். இப்போ வந்து அப்படி கிடையாது, சிலபஸ் படி படித்தாலே போதும், சரிங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் போட்டு பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்தோன்னா பிஒய்க்குலாம் போட்டு பார்க்கணும். அதே போல் பார்த்தோன்னா யூடியூப்ஸில் நிறைய சம்ஸ்லாம் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அதையுமே நம்ம பார்த்தாலே போதும். ஸோ தமிழுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இல்லாமலே இருக்குது. தமிழ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கே முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம தமிழை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 டாபிக் இருக்குது, சரிங்களா? அதாவது பார்த்தோன்னா இலக்கணம்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குல்ல, ஸோ அந்த எழுத்து சொல் அந்த இது இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்திப்பிழை பார்த்தோன்னா முக்கியமான டாபிக். மற்றபடி இருக்கிற டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தாலே போதும். சந்திப்பிழையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த சந்திப்பிழையை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து டெப்த்தாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு படித்தோன்னா ஸோ அதுலேருந்து நம்ம வந்து கொஸ்டின் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டோம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சொல்லகராதி அப்படின்ற டாப்பிக்கில் ஓரெழுத்து ஒரு மொழி, ஸோ அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க் வந்து போகிறதுக்கான ஒரு டாபிக், சரிங்களா? ஸோ அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுலேயுமே நிறைய இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து நல்லா படிச்சிட்டோம்னா ஸோ அதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து போகாது. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போகிற ஏரியா, சரிங்களா? ஸோ அதனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிச்சுக்கிட்டோம்னா ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து மார்க் போகாது. ஸோ மற்ற டாபிக்ஸ்லாம் வந்து இருக்குல்ல அந்த அழகு 2ல், ஸோ மற்ற டாபிக்ஸ்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? மற்ற டாபிக்ஸ்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த டாப்பிக்கும் பாருங்கள், இந்த பொருள் தரும் ஓரெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி மாதிரி தான் வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமான டாபிக் தான், சரிங்களா? ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், அழகு 3ல் அந்த மரபு தமிழ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா, அதாவது திணை மரபு, அதுக்கு வினை மரபு, அதுக்கடுத்து நிறுத்தல் குறிகள், அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த ஒளி மரபு, ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய வெளியில் போய் வந்து கேட்குறாங்க. நம்ம ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதாது, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அவுட் சோர்ஸும் போய் படித்தாகணும். ஏன்னா இதுலேருந்தும் பார்த்தோன்னா நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸு. ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து வந்து நல்லா படிச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் நேம் தான், சரிங்களா? ஸோ டெலகிராமில் போய்ட்டு நம்மளோட யூடியூப் சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல் வரும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா நிறைய பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா நான் அதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப் தான் எல்லாமே.
ஸோ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த டாபிக் வராங்க கலைச்சொற்கள் சரிங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கலைச்சொற்கள் டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வச்சு செய்கிறானுங்க சரிங்களா. ஸோ அந்த கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நம்ம ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும்னு சொல்லிட்டு 2025 எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் 2025 குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேருந்து அதிகமாக கேட்கவே இல்லை. ஸோ நிறைய வந்து அவுட் சோர்ஸ் போனாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி நம்ம வந்து பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலுமே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை படித்தாலே போதும். ஸோ அதை படிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா நான் அதையுமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷார்ட் கட்ஸ்லாம் ஏதாவது கிடைச்சாலும் ஸோ அதையுமே வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ 2026 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாஸ் பண்ணியே ஆகணும் ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரனா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் நான் அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கடுத்த டாபிக் பார்த்துலாம். ஸோ அழகு 5ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்ஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சாகணும். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்க டாபிக் தவிர மற்ற டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸை வந்து படித்தாலே போதும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து மார்க் போகிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து மார்க் போகிற ஏரியா. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம படித்தோம்னா நமக்கு வந்து மார்க்ஸ் அதிகமாக வரும். நம்ம வேலைக்கு போகிறதுக்கான சான்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த டாபிக் பாருங்கள், எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட அந்த கலை சொல்லும் எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமான டாபிக் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த டாபிக் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் நான் வந்து படிக்கக்குள்ள வந்து எப்படி படிக்கணும், ஸோ எந்த மாதிரி வந்து படித்தா வந்து நமக்கு வந்து மறக்காது, ஸோ எந்த மாதிரி படித்தா நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்த டாபிக் பாருங்கள், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும். அதுலேருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து மார்க்ஸ் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நமக்கு வந்து இதுலேருந்து மார்க்ஸ் போதும் பார்த்தீங்கன்னா அந்த பழமொழி 400 டாபிக் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்ஸ் போகும். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்ஸ் போகும். ஸோ திருக்குறள் பற்றி ஃபுல்லாக படிச்சிடணும். அதே போல் வந்து பழமொழி 400 இருக்கிற அந்த பழமொழிகள் அனைத்தையுமே நம்ம வந்து படிச்சிடணும் சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சோன்னா நமக்கு வந்து இந்த டாபிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் வந்து நிறைய கிடையாது. நம்ம அவுட் சோர்ஸ் தான் நிறைய போய் படித்தாகணும். ஸோ அந்த டாபிக் பார்த்தினா பிடிஎஃப் எல்லாமே ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுவோம் நான் அந்த டாபிக்ஸ் படிக்கக்குள்ள. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும், ஸோ எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்க டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து போகிற டாபிக் சரிங்களா. ஸோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஏரியா இது எல்லாமே. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் படிக்கிற மெத்தட் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் கண்டினியூஸாக நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபாய்.